எல்லாரும் விடுதலையோடு சொல்லுவோம். என் சுந்தர இயேசுவை, என் அழகான இயேசுவை, 1000 பேரில் சிறந்தோரை, பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா, என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் தகப்பனே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். பிதாவே, இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஹல்லேலூயா, எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, எங்கள் தஞ்சம் நீங்க தான்ப்பா, எங்கள் ஆதரவு நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா, நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளும், நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, ஹல்லேலூயா இயேசுவே, இந்த நாளிலே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக இப்படி ஒரு கூட்டத்தை எங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இது எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை கர்த்தாவே நாங்கள் செய்ய வேண்டும் என்று உணர்த்தி என் தேவனை நடத்துவீராக. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை அப்பா, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் இந்த கூட்டத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற எந்த அந்தகார வல்லமைகளாக இருந்தால், எந்த மனித சக்திகளாக இருந்தால், எந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அவைகள் கட்டப்பட்டு போகட்டும், அவைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். தேவனுடைய மகிமை இந்த இடத்துல விளங்கட்டும். தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் வருகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீ ஒருவரை கூட வெறுமையாக அனுப்ப வேண்டாம்ப்பா. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி துதித்து மகிமைப்படுத்தலாம். நம்மை ஒரு நாளும் மறவாத தேவன், தேவனுடைய அன்பை குறித்து தெரிந்த ஒரு பழைய ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அந்த பாடலோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் உற்சாகமாய்
நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீக்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீக்கியதே. இரு பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. இரு பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை தேவன் நம்மை நடத்தினவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நடத்தி நமக்கு மகிழ்வை தந்து நம்மை ஆபத்து காலத்தில் இருந்து நம்மை விடுவித்து காத்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த பழைய பாடல், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி நன்றி ஐயா. இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் சேர்ந்து நாம் உற்சாகமாக நாம் மகிமைப்படுத்துவோம். காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி
அனுகூலமான துணையுமாறீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினே நன்னதத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினே நும்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கன்னட பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தெரிந்த பாடல். ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ
இருபவரு நீவே. இந்த பாடலை பாடி நம்மளை சேர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಎಗುವ ಶಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು, ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಎಗುವ ಶಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು, ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ.
ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு, காரணம் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல், எபினேசரே என் இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே என் நேசனே, நீ மகிமைக்கு பாத்திரரே. அந்த கைகளை கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தருடைய நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்த பாடலெல்லாம் சேர்ந்து நாம் உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எபினேசரே என் இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே என் நேசரே, மகிமைக்கு பாத்திரரே. எபினேசரே என் இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே என் நேசரே, மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போ, கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போ, கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே என் நேசரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திட ஆண்டவரே உந்தன் பாதம் கூடி வந்துள்ளோ. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திட ஆண்டவரே உந்தன் பாதம் கூடி வந்துள்ளோ. முழு மனதோடு ஆராதிக்கின்றோ, முழு பலத்தோடு துதித்திடுவோ. முழு மனதோடு ஆராதிக்கின்றோ, முழு பலத்தோடு துதித்திடுவோ. எபினேசரே என் இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே என் நேசரே, மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோ, பரலோக தேவனை துதித்திடுவோ. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோ, பரலோக தேவனை துதித்திடுவோ. எபினேசரே என் இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே என்
கொட்டி உம்மை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே. எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லவரே நல்லவரே வரங்கள் தருபவரே அனுதினம் காத்திடும் அல்வாவும் நீரே. வல்லவரே நல்லவரே வரங்கள் தருபவரே அனுதினம் காத்திடும் அல்வாவும் நீரே. அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், ஆவியில் நிறைந்து துதித்திடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், ஆவியில் நிறைந்து துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ఎంత మంచిన దేవుడ వేసయ్యా. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
அல்லேலூயா. நம் கர்த்தர் அருமையானவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஒரு சில நிமிடங்கள் நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரப்பா. நீர் இல்லைனா, உங்களோட அன்பு இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருக்க முடியாது ஏசப்பா. உங்க அன்பு பெரியது ஏசப்பா. உங்க இரக்கம் பெரியது ஏசப்பா. உங்க தயவு பெரியது ஏசப்பா. நீங்க இல்லைன்னா நான் இருக்க முடியாது ஏசப்பா. கரங்களை உயர்த்தி ஏசப்பா, உங்க அன்பு பெரியது ஏசப்பா. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அப்பா என்னை அழைத்து வந்திரேசப்பா. என்னை தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டிரேசுவே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரிய, உங்க அன்பு பெரிய தேசப்பா. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அழைத்தேனையா. நிகரில்லாத இயேசுவை அழைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அழைந்தேனையா. நிகரில்லாத இயேசுவை அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நம்மள ஒரு 3 நிமிஷம் கண்களை திறந்து பார்ப்போம். கர்த்தரோட கிருபை இல்லைனாக்கா நாம இந்த இடத்துல நாங்க நின்று இருக்க மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நமக்கு குடும்பத்தின் பிரச்சனை வரும்போது கர்த்தர் நம்மளை சேர்த்து வைத்து அழகு பார்த்தவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை மேலானது. ஆமென். அவர் அன்பு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் பாடுவோம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் நீர் என் கூட வந்தீர் ஏசப்பா. கண்களை மூடி ஏசப்பா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபை. கேளுங்க ஏசப்பா கிட்ட. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமாப்பா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே உங்க கிருபை பெரியதப்பா. மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. கிருபையே ஆமாப்பா. ஏசப்பா கிட்ட கிருபை கேளுங்கப்பா.
கனத்துக்கும் பாத்திரரே
நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய அப்பா, இந்த இடம் அசையட்டும் ஏசப்பா. உன் அபிஷேகம் பலமா ஏறட்டும் ஏசப்பா. எல்லா சந்திர போராட்டங்களப்பா இப்பொழுது முறையடிக்கப்பட்டப்பா இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. எல்லா சந்திர போராட்டங்கள், எல்லா சந்திரவை கரட்டுங்கள், எல்லா சந்திரவை கட்டுங்கள். நம்ம குடும்பத்துக்கு உலகப்பா எல்லாவற்றையும் முறையெடுத்து பண்ணுங்கப்பா. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய இறங்கட்டும் ஏசப்பா. உன் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. எல்லா சத்திரம் போல அடங்கப்பா. எல்லா வான மண்டல பல சைடுகளப்பா முறியடிக்கப்படட்டும் ஏசப்பா. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய இறங்கி வாருமே. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும் ஏசப்பா. இந்த எல்லா போராட்டங்கள் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு விரோதமா போராடுகிறதப்பா, அது எல்லாவற்றையும் இந்த நாளில் முறையடிக்க போகிறதுக்காக மகு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடத்திலப்பா எங்களுக்கு ஒரு புது விளையாடலை நீ தாங்கப்பா. மகு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக மகு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நம்மை தேவனுக்கு நேராய் நம்மை திருப்புவோம். எல்லாருடைய சிந்தைகளும் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும். எங்கள் சபையிலே குடும்ப ஆசீர்வாத கூட்டம், குடும்ப ஆசீர்வாத கூட்டம் என்று வைத்திருக்கிறார்கள். எங்கள் குடும்பங்கள் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த கூட்டத்தில் நீங்க வாங்கப்பா. நீங்க இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இல்லாம எங்களால் ஏதும் செய்திட முடியாது. நீங்க வேதத்துல சொல்லியிருக்கீங்கப்பா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கேன். நம்முடைய இருதயம் திறக்கட்டும். நம்முடைய இருதயம் திறந்து நம்ம எல்லாரும் ஏசப்பாவோடு பேசுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகளை மற்றவரிடத்தில் நாம் சொல்லுவோம் என்றால், ஒருவேளை அதை மற்றவரிடத்தில் சொல்லலாம். அது அதற்கு பரிகாரம் அல்ல. எனக்காய் பரிதபிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்? எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் என்றெல்லாம் கலங்கி நிற்கிறீர்களோ, நமக்கு உதவி செய்கிற, நமக்காய் பரிதபிக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பார்ப்பதற்குத்தான், அவரை நோக்குவதற்குத்தான் நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட விட்டார்,
உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. ஒத்தாசை தரும் பர்வதமே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நம்முடைய சிறிது நேரம் நம்முடைய சிந்தையை கர்த்தருக்கு நேராய் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை தேவனுக்கு நேராய் திரும்பட்டும். யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்கள் கைகளை கூப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. உங்கள் கைகளை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்க. உங்கள் கைகளை பரத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் என்றால் பரத்துக்கு நேராக ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள். உங்கள் சிந்தைகளையும் கர்த்தருக்கு நேராய் இப்பொழுது திருப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு யாருடைய உதவி இல்லை அப்பா. அதை முழுமையாய் நீங்க அறிக்கை எடுங்க. உங்க உதவிதான்ப்பா. எங்கள் சபையிலே குடும்ப ஆசீர்வாத கூட்டம் என்று சொன்ன உடனே நான் உங்க முகத்தை பார்ப்பதற்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். உங்க உதவியை தேடிதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உம்மை அன்றி வேறே கேதி ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாய்ந்த மன்னுயிரட்சகனே. உம்மை அன்றி வேறே கேதி ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாய்ந்த மன்னுயிரட்சகனே. அன்னை தந்தை ஊற்றார் சொற்றார் அரும் உதவுவாரோ, அதிசய மனோவெலாம் ஆசையன் இயேசு ராஜா. உணர்ந்து சொல்லுங்க. உம்மை அன்றி வேறே கேதி ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாய்ந்த மன்னுயிரட்சகனே. உம்மை அன்றி வேறே கேதி ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாய்ந்த மன்னுயிரட்சகனே. அன்னை தந்தை போற்ற சொற்றார் அரும் உதவுவாரோ, அதிசய மனோவெலாம் ஆசையன் இயேசு ராஜா. உம்மை அன்றி வேறே கேதி ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாய்ந்த மன்னுயிரட்சகனே. உம்மை அன்றி வேறே கேதி ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாய்ந்த மன்னுயிரட்சகனே. எண்ணினால் எத்தனை கோடி பாதகத்து கொண்டோ எல்லை பாதவித்தேனே தேடி பண்ணின துரோகமெல்லாம். எண்ணினால் எத்தனை கோடி பாதகத்து கொண்டோ எல்லை பாதவித்தேனே தேடி கண்ணினால் உன் தீரோவடி காண நான்
உம்மையன்றி வேறே ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனை. உம்மையன்றி வேறே ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. அப்படியே நாம் முழங்கால் படிடுவோம். சகோதரர்கள், உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னை உம்முடைய கரத்திலே நான் அர்ப்பணம் செய்கிறேன். இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேனோ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை துக்கப்படும்படியாகவோ, உம்மை வேதனைப்படும்படியாகவோ, என் இஷ்டம் போலவோ, வேதம் சொல்லுகிறது போல அவனவன் தன் இஷ்டத்தின்படி நாங்கள் சென்றோம். அப்படி ஏதாவது எங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, என் குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். மனம் திறந்து சொல்லுங்கள், அப்பா, ஏசப்பா. மனம் திறந்து மனம் திறந்து பேசுங்கள் அவரோடு. அதற்குத்தான் நாம் வந்திருக்கிறோம். மனம் திறந்து கர்த்தரோடு பேசுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் கேளுங்கள். ஒருவேளை நான் என் சொந்த விருப்பம், சொந்த இஷ்டம், சுயநீதி உடையவனாய் தன் இஷ்டப்படி, என் இஷ்டப்படி நான் கடந்த நாட்கள் என்னையே தேற்றிக்கொண்டு பரவாயில்லை என்று ஓடின நாட்கள். நான் இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. நான் என் இஷ்டப்படி நான் ஓட விரும்பவில்லை. ஹல்லேலூயா. உங்க சித்தம் செய்ய விரும்புகிறேன். யாருமே மௌனமாக இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபிக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நேரம் இது. மனம் திறந்து அவரோடு நீங்கள் பேசுங்கள். அவரோடு நீங்கள் பேசுங்கள். எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். அப்படியே உட்கார்வோம். சகோதரிகள் பகுதியில் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். முன்னாடி வாங்க, முடிந்த அளவு கொஞ்சம் முன்னாடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் கவனியுங்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தின் முழு நோக்கம், இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தின் மூலமாக நம்முடைய குடும்பங்களில் காணப்படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், குடும்பங்களில் உள்ள சமாதான குலைச்சல்கள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றோடு நீங்கி ஒரு சமாதானமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான், கர்த்தருடைய ஒத்தாசையை தேடுவதற்காகத்தான் இப்படி ஒரு கூட்டம்.
ಕರ್ತನ ಸಹಾಯವನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬವು ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ಪ್ರಕಾರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕೂಟ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நம்முடைய குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், எல்லா காரியங்களுக்கும் ஒரு பதில், ஒரு ஆன்சர் உண்டென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಇರತಕ್ಕಂತಹ ಉತ್ತರ ಎಲ್ಲಿಂದ ಅಂದರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಿಂದಲೇ. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಈಗ ನಾವು ಓದೋಣ. 2 நாளாகமம் 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. 2 நாளாகமம் 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெஞ்சாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ಎಲ್ಲ ಯಹೂದ್ಯರು ಅವರ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದರು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யூதா கோத்திரத்திற்கு ஒரு உபத்திரவம் அங்கே வந்தது. ಯಹೂದ್ಯ ಕುಲಕ್ಕೆ ಒಂದು ஆனா ಉಪದ್ರವ ಅಲ್ಲಿ ಬಂತು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, அந்த சூழ்நிலையிலே ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ யூதா கோத்திரத்தார் அனைவரும் ಯಹೂದ್ಯರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ அவர்கள் குழந்தைகளும் ಅವರ ಮಕ್ಕಳು அவர்கள் பெஞ்சாதிகளும் ಅವರ ಹೆಂಡತಿ அவர்கள் குமாரரும் கூட ಅವರ ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ ಕೂಡ கர்த்தருக்கு முன்பாக ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ நின்றார்கள். ನಿಂತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದರು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்ம என்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமோ ಯಾವಾಗ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ அன்றைக்கு அருமையானவர்களே, ಆ ದಿನ ಪ್ರಿಯರಾದವರೇ, ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ சில தேவ கோபங்கள் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த தேவ கோபம் கூட என்ன செய்யும்? ஆறி போகும். நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளும். ದೇವರ ಕೋಪ ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಇದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಾಗ ಆ ದೇವರ ಕೋಪವು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗತಕ್ಕಂಥದ್ದಾಗಿರುತ್ತದೆ. தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ. அதனால தான் நான் சொன்னேன் எல்லாரும் குடும்பமா வாங்கன்னு சொன்னேன். ಆದ ಕಾರಣ ನಾನು ಎಲ್ಲರಿಗೆ ಹೇಳಿದೆ, ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. யூதா கோத்திரத்தார் ಯಹೂದ್ಯ ಗೋತ್ರದಲ್ಲಿ குழந்தைகள், ಮಕ್ಕಳು, அவருடைய குமாரர், ಅವರ ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ, அவருடைய பெஞ்சாதி, ಅವರ ಹೆಂಡತಿ எல்லாரும் எங்க வந்து நின்னுட்டாங்க? ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಎಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದರು? கர்த்தரிடத்துல வந்து நின்னுட்டாங்க. ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದರು. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. ಅವರಿಗೆ ಕರ್ತನಿಂದ ಉತ್ತರವೂ ಸಿಕ್ಕಿತು. என்ன பதில் வந்தது தெரியுமா? ಏನು ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿತು ಗೊತ್ತಾ? நீங்க 15வது வசனம் கடைசி 3 வரியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 15ನೇ ವಾಕ್ಯದ ಕಡೆಯ ಭಾಗವನ್ನು ಓದುವಾಗ, பயப்படாமலும் ಹೆದರಬೇಡಿರಿ, கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ಈ ಯುದ್ಧವು ನಿಮ್ಮದ್ದಲ್ಲ. யாருடையது? ಇದು ಯಾರದು? தேவனுடையது. ದೇವರದೇ. நீங்க பயப்படாதங்க, ನೀವು ಹೆದರಬೇಡಿರಿ, நீங்க கலங்காதங்க. ನೀವು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿರಿ. தேவனுக்கு முன்பாக குடும்பமாய் நின்ற உடனே தேவன் அதை பார்த்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்கினார். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಾಗ ದೇವರು ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದರು. ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವರನಿಗೆ ಕರುಣಿಸಿದರು ಕೂಡ. அந்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் இறங்கினார். ಆ ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬಕ್ಕೂ ದೇವರು ಕರುಣಿಸಿದರು. கர்த்தர் சொன்னார், ಕರ್ತನು ಹೇಳಿದರು, நீங்க பயப்படாதிருங்க, ನೀನು ಹೆದರಬೇಡಿರಿ, நீங்க கலங்க வேண்டாம். ನೀವು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿರಿ. இந்த யுத்தம் யாருடையது? ಈ ಯುದ್ಧವು ಯಾರದಾಗಿದೆ? கர்த்தருடையது. ಕರ್ತನದಾಗಿದೆ. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? தேவன் ದೇವರು அந்த குடும்பமாய் நின்ற பொழுது ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡಾಗ அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்துட்டார்? ಮಕ್ಕಳಿಗೆ ಕರ್ತನು ಏನು ಮಾಡಿದರು? இரக்கம் செய்ய ஆரம்பித்து ಅಲ್ಲಿ விட்டார். ಕರುಣಿಸಲು ಆರಂಭಿಸಿ ಬಿಟ್ಟರು. ஆமென். ಆಮೆನ್. அதே காரியம் தான் இன்னைக்கு. ಅದೇ ಸಂಗತಿ ಈ ದಿನವೂ ಕೂಡ. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? இறங்குவார். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು உங்கள் ಕರುಣಿಸುವ. குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕರ್ತನು ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? இறங்குவார். ಕರುಣಿಸಲಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க கர்த்தருக்கு முன்பாக நின்று என்ன சொன்னாங்கன்னா, ಕರ್ತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ಏನು ಹೇಳಿದರೆಂದರೆ, நீங்கள் 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதியாக நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, 12ನೇ ವಾಕ್ಯದ ಕಡೆಯ ಭಾಗವನ್ನು ಓದುವುದಾದರೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬ ಸಂಗತಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சில காரியங்களிலே
ಕೆಲವು ಸಂಗತಿಗಳಲ್ಲಿ நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று கூட நமக்கு என்ன செய்யல. ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು ಏನೆಂಬುದು ಕೂಡ ನಮಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த காரியத்தில் நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ಈ ಸಂಗತಿಯಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதைத்தான் அங்கே சொல்லுகிறார்கள். ಅದನ್ನೇ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நாங்கள் செய்கிறது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ನಾವು ಮಾಡುವಂತದ್ದು ಏನೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆகையால் ಆದುದರಿಂದ எங்கள் கண்கள் ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ನಿನ್ನನ್ನೇ ನೋಡುತ್ತವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் ನಮ್ಮ ಕಣ್ಣು உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ನಿನ್ನನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எங்களுக்கு இன்னது செய்ய வேண்டியது என்று தெரியவில்லை. ನಮಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. மற்றவங்க யாரையும் நீங்க பார்க்காதீங்க. ಬೇರೆ ಯಾರನ್ನು ನೋಡಬೇಡಿರಿ. கரங்களை கூப்பிக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಜೋಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இல்லைஎன்றால் பரத்துக்கு நேரா உங்கள் கரங்களை ஏறெடுத்துக் கொள்ளுங்க. ಪರಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಿರಿ. பிதாவே, ತಂದೆಯೇ, எங்கள் கண்கள் ನಮ್ಮ ಕಣ್ಣು இப்பொழுது உம்மையே நோக்கி ನಮ್ಮ கொண்டிருக்கிறது. ಕಣ್ಣುಗಳು ಈಗ ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತವೆ. ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಕೆಲವು ಸಂಗತಿಗಳನ್ನು ನೀವು ನಿರೀಕ್ಷಿಸುವಂತವರಾಗಿರಬಹುದು. நாங்கள் இன்னது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ನಾವು ಇದರ ಕುರಿತಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿಯದಂತವರು. நாங்க என்ன செய்யணும்னு தெரியல. ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் யೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು யாரும் கண் விழித்து கொண்டு ஆங்காங்கே திரு திரு என்று பார்த்து கொண்டிருக்க கூடாது. ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇರಬಾರದು. யாரும் பக்கத்துல பேசுகிறதோ அங்கேயோ இங்கேயோ இருக்கிறதோ நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. நம்முடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் தான் இப்போ நோக்க வேண்டும். ಈಗ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಕರ್ತನನ್ನು ಮಾತ್ರವೇ ನೋಡತಕ್ಕಂತದ್ದಾಗಿರುವುದೇ ಹೊರತು ಬೇರೆ ಅಲ್ಲಿ. இப்ப கர்த்தர் உங்களோடு பேசுவார். ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವರು. கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. ದೇವರ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಲಿದ್ದೀರಿ. கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲಿದ್ದೀರಿ. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, எங்கள் கண்கள் ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು உம்மையே நோக்கி இருக்கிறது. ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತವೆ. எல்லாருமே சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳೋಣ. இந்த விஷயத்துல, ಈ ವಿಷಯದಲ್ಲಿ, எங்கள் குடும்பத்துல நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்துல, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ அல்லது எங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்துல, ನನ್ನ ಬದುಕಲ್ಲಿ ನಡೆಯತಕ್ಕಂಥ ಈ ವಿಷಯ, நான் கையிட்டு செய்யும் பிரயாசங்களிலே, ನನ್ನ ಕೈ ಪ್ರಯಾಸಗಳಲ್ಲಿ, என் மகனுடைய காரியத்துல, என் மகளுடைய காரியத்துல, அல்லது என் கணவனுடைய காரியத்துல, என் மனைவியினுடைய காரியத்துல நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ಮಗನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, ಹೆಂಡತಿಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅಥವಾ என் பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களிலே ನನ್ನ ಭವಿಷ್ಯ, ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯದ நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. தகப்பனே, ತಂದೆಯೇ, எங்கள் கண்கள் ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತವೆ. நான் உம்மிடத்தில் வந்துவிட்டேன். ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದು, நான் உம்மிடத்தில் வந்துவிட்டேன். ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறேன். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತವೆ. உங்கள் இருதயத்தை இப்பொழுது கர்த்தரிடத்தில் ஊற்றி விடுங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸುರಿ. எல்லாரும் வாய்களை திறந்து நீங்கள் பேச வேண்டும். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ದೇವರಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும். ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡ வாய்களை திறந்து பேச வேண்டும். ಬಾಯಿ ತೆರೆದು ನೀವು ಮಾತನಾಡಿ. என் சரீர பலவீன காரியத்திலே ನನ್ನ ದೇಹದ ಬಲಹೀನತೆ நான் ವಿಷಯದಲ್ಲಿ என்ன செய்வதென்று தெரியவில்லை. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி ನಮ್ಮ இருக்கிறது. ಕಣ್ಣು ನಿನ್ನನ್ನೇ ನೋಡುತ್ತಿವೆ. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி ನನ್ನ இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತಿವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுவோம் ஏசப்பாட்ட, ಯೇಸಪ್ಪನ ಬಳಿ ತಿಳಿಸು. அப்பா, ಅಪ್ಪ, என் பலத்தினால் அல்ல, ನನ್ನ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, என் பராக்கிரமத்தினால் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ என் பணபலத்தினால் அல்ல, ನನ್ನ ಹಣ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, என் ஆள் பலத்தினால் அல்ல, ನನ್ನ ಆ ಜನರ ಬಲದಿಂದ அல்லது ಅಲ್ಲ, யாரோ ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைத்த அல்ல. ಯಾವುದೋ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟುಕೊಂಡಲ್ಲ. ஒருவேளை இதுவரை நான் அப்படி ஏதாவது இருந்தால் நான் இன்றைக்கு உம்மிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ಈ ತನಕ ಅಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಇದ್ದಿದ್ದೇ ಆಗಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕ್ಷಮೆಯನ್ನು அவர்கள் செய்வார்கள், ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ, இவர்கள் செய்வார்கள், ಇವರು ಮಾಡುತ್ತಾರೆ, இப்படி ஒரு காரியம் இருக்கிறது ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಂಗತಿ என்றெல்லாம் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன். ಇದರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೆ. ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே, ಆದರೆ ಈ ದಿನ ಕರ್ತನೇ, என் நம்பிக்கை வேறு எதன் மீதும் அல்லப்பா. ಭರವಸೆ ಬೇರೆ ಯಾವುದರ ಮೇಲೆ ಅಲ್ಲ. என் கண்கள் ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು உம்மையே நோக்கி இருக்கிறது. ನೋಡುತ್ತಿರುತ್ತದೆ. என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುವ. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ಅವರುಗಳು ಅವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಕಾಶವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರು, ಅವರ ಮುಖವು ಲಜ್ಜೆ ಹೊಂದಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ನೀವು ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಲಜ್ಜೆ நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ನೀವು ಲಜ್ಜೆ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஒரு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார். ನಿನಗೆ ಸಹಾಯವನ್ನು ஒரு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಸಹಾಯವನ್ನು தேவ ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. காலம் உங்களுக்கு உதவியாய் அனுப்பப்படும்.
தேவ கரம் உங்களுக்கு உதவியாய் அனுப்பப்படும். ದೇವರ ಹಸ್ತವು ನಿಮಗೆ ಸಹಾಯವಾಗಿ ಕಳುಹಿಸಲಿದೆ. வாய்களை திறவுங்கள். ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ. மனம் திறந்து கர்த்தரோடு பேசுங்க. ಮನಸ್ಸು ತೆರೆದು மனம் திறந்து கர்த்தரோடு பேசுங்க. ಮನಸ್ಸು ಬಿಟ್ಟು ಯೇಸಪ್ಪನಲ್ಲಿ மனம் திறந்து கர்த்தரோடு பேசுங்க. ಮನಸ್ಸು ತೆರೆದು ಯೇಸಪ್ಪನಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க தான்ப்பா எனக்கு, ನೀನೊಬ್ಬನೇ ಅಪ್ಪ. நீங்க தான் எனக்கு. ನೀನೊಬ್ಬರೇ நான் எப்படியோ இருந்தேன், ನಾನು ಹೇಗೋ ಇದ್ದೆ. ஆனா என் வாழ்க்கையை நீங்க மாற்றினீங்க. ನನ್ನ ಬದುಕನ್ನು ಬದಲಾಯಿಸಿ. எவ்வளோ தரித்திர நிலையில இருந்தேன், ಎಷ್ಟೋ ಹೀನ என்னை தூக்கி எடுத்தீங்க. ನನ್ನನ್ನು ಎತ್ತಿ ತೆಗೆದಿದ್ದಿ. எவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளாக இருந்தேன். ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿದ್ದೆ. ஹalleluya. Hallelujah. என் தரித்திரத்தை மாற்றினீங்க. ನನ್ನ ದಾರಿದ್ರ್ಯವನ್ನು ನೀಗಿಸಿದಿ. இப்பொழுதும் ಈಗಲೂ என் கண்கள் உம்மையே நோக்கி ನನ್ನ பார்க்கிறது. ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತವೆ. என் கண்கள் உம்மையே நோக்கி ನನ್ನ இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತ. என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட பேசுவோம். ಬಾಯಿ ತೆರೆದು ಯೇಸಪ್ಪನೊಂದಿಗೆ வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட பேசுவோம். ಯೇಸಪ್ಪನಲ್ಲಿ ಕರ್ತನ மனம் திறந்து கர்த்தர்ட்ட பேசுவோம். ಮನಸ್ಸು ತೆರೆದು ಕರ್ತನಲ್ಲಿ ಬಳಿ ಮಾತನಾಡೋಣ. கவனியுங்கள். ಗಮನಿಸಿ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ಕರ್ತನು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟದಿದ್ರೆ ಅದನ್ನು ಕಟ್ಟತಕ್ಕಂಥವರ ಪ್ರಯಾಸವು ವ್ಯರ್ಥವೇ. அது பில்டிங் மாத்திரம் இல்ல, ಅದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நம்முடைய குடும்பம். ನಮ್ಮ ಕುಟುಂಬವೂ ಕೂಡ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்றா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು சிலுவையை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. லூக்கா 23:28 ಲೂಕ 23:28 அங்கே இயேசு, ಅಲ್ಲಿ ಯೇಸು அவருக்கு பின்பாக ಅವರ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ அநேக சீயோன் குமாரத்திகள் ಅನೇಕ ಸಿಯೋನ್ ಕುಮಾರಿಯರು அழுது கொண்டு வருகிறார்கள். ಅಳುತ್ತಾ ಬರುತ್ತಿರುತ್ತಾರೆ. இயேசு திரும்பி பார்த்து சொல்லுகிறார். ಯೇಸು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. வாசிப்போம் அந்த வசனத்தை அருமையானவர்களே. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ ಪ್ರಿಯರಾದವರೇ. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு சிலர் அழுது ஜெபிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ಈ ದಿನ ಕೆಲವರು ಅಳುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದು. சிலர் நூதன போதனைகள் கூட பண்றாங்க. ಕೆಲವು ಬೋಧನೆಯೂ ಕೂಡ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா ஏசப்பா சொன்னார், ಆದರೆ ಯೇಸಪ್ಪ ಹೇಳುತ್ತಾರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ನೀವು ಅಳಬೇಡಿರಿ. நீங்கள் உங்களுக்காக ನೀವು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿಯೂ உங்கள் பிள்ளைகளுக்காக ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿಯೂ நீங்கள் அழுங்கள். ನೀವು ಅಳಿರಿ. நல்ல கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. பெற்றோர்கள், ಹೆತ್ತವರು உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்டிப்பா கண்ணீர் வடித்து கர்த்தர்ட்ட ஜெபிக்கத்தான் செய்ய வேண்டும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ನೀವು ಕರ್ತನ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಯೇ ಆಗಬೇಕು. சில குடும்பங்களிலே ಕೆಲ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ பிள்ளைகளுடைய காரியங்களை ಮಕ್ಕಳ ವಿಷಯಗಳಲ್ಲಿ தங்கள் இருதயத்திலே வைத்து குமுறுகின்ற எத்தனை பெற்றோர்கள். ತಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇತ್ತು ವೇದನೆ ಪಡತಕ್ಕಂತ ಎಷ್ಟು, ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறாளே, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೀಗಿದ್ದಾರೆ, ஐயோ என் மகன் இப்படி இருக்கிறான், ನನ್ನ ಮಗ ಹೀಗಿದ್ದಾನಲ್ಲ, என் சொல்வதை கேட்பதில்லையே, ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ, ஒரு ஆலோசனை சொல்ல முடியவில்லையே, ಆಲೋಚನೆ ತಿಳಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ, என் பிள்ளை இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் என்னுடைய பிள்ளை இப்படி இல்லையே, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೀಗಿರಬೇಕೆಂಬುದು ಅನಿಸಿದೆ, ಆದರೆ ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇದ್ದಾರೆ. நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனாய் ஒரு ஆவிக்குரிய மகளாய் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் என் பிள்ளை நான் விரும்பினது போல இல்லையே என்று நீங்கள் கலங்கலாம். ಆತ್ಮಿಗಳಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ, ಆದರೆ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ವೇದನೆ ಪಡುತ್ತಿರಬಹುದು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲ್ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲ್ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, அப்பொழுது அவள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ಆಮೇಲೆ ಆಕೆಯ ಮೊರೆಯಲ್ಲಿ ದುಃಖವು ಕಾಣಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? தான் துக்கத்தை எல்லாம் ದುಃಖವನ್ನೆಲ್ಲ தேவனுடைய சமூகத்திலே என்ன செய்து விட்டாள்? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟಳು? ஊற்றி விட்டாள். ಸುರಿಸಿ ಬಿಟ್ಟಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசேஷமா என் அன்பு சகோதரிகளே,
ವಿಶೇಷಕರವಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯರೇ, உங்கள் குடும்பம் கட்டப்படுவது ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಕಟ್ಟಲ್ಪಡಲು நீங்க தான். ನೀವೇ. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ಒಂದು ಬುದ್ಧಿಯುಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀ தன் வீட்டை ತನ್ನ ಮನೆಯನ್ನು கட்டுகிறாள். ಕಟ್ಟುವಂತವಳಾಗಿದ್ದಾಳೆ. புத்தி இல்லாதவளோ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದಂತವಳು தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ತನ್ನ ಕೈಯಿಂದಲೇ ಅದನ್ನು ಮುರಿದು ಹಾಕತಕ್ಕಂತವಳಾಗಿದ್ದಾಳೆ. இன்றைக்கு சகோதரிகள் கத்தட்டு சொல்லணும், ಈ ದಿನ ಸಹೋದರಿಯರು ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳಬೇಕು, என் குடும்பம் கட்டப்பட ನನ್ನ வேண்டும், ಕುಟುಂಬವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು, என் வீடு கட்டப்பட வேண்டும், ನನ್ನ ಮನೆ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು, என் பிள்ளைகள் கட்டப்பட ನನ್ನ வேண்டும், ಮಕ್ಕಳು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்பட வேண்டும், ನನ್ನ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯವು என்னுடைய வீடு ஒரு நீதிமானுடைய கூடாரமாய் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಮನೆಯು ನೀತಿವಂತನ ಒಂದು ನಿವಾಸ ಸ್ಥಾನವಾಗಿರಬೇಕು. நீங்க தான் என் வீட்டை கட்ட வேண்டும். ನೀವೇ ನಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இதற்கு விரோதமாய் போராடுகிற ಇದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡತಕ್ಕ எல்லா அந்தகார சக்திகள் ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು இன்றைக்கு எரிக்கப்பட ಈ வேண்டும். ದಿನದಿಂದ ಅದು ಸುಟ್ಟು ஒவ்வொரு ಲಯವಾಗಬೇಕು. குடும்பத்துக்கு விரோதமாய், ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ஒவ்வொரு ವಿರುದ್ಧವಾಗಿ, குடும்பங்களுடைய சமாதானத்துக்கு விரோதமாய், ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ, ஒவ்வொரு குடும்பத்தின் ப்ராஸ்பரிட்டி நன்மைக்கு விரோதமாய் ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದ ಅಭಿವೃದ್ಧಿ போராடுகிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு எரிக்கப்பட வேண்டும். ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡತಕ್ಕಂತ ಶಕ್ತಿಗಳು ಸುಟ್ಟು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು. உங்களுக்காக, ನಿಮಗೋಸ್ಕರ, உங்கள் பிள்ளைகளுக்காக ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ நீங்கள் அழுங்கள். ನೀವು ಅಳೀರಿ. முழங்கால் படியிடுவோமா? ಮೊಣಕಾಲೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகோதரர் எல்லாம் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என் அன்பு வாலிப தங்கைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯವನಸ್ಥ ತಂಗಿ, உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. விசேஷமாக ವಿಶೇಷಕರವಾಗಿ என் அன்பு பெற்றோர்களே, ಪ್ರೀತಿಯ ಹೆತ್ತವರೇ, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்குகிறீர்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯದ ಕುರಿತು ನೀವು ಕಳವಳಗೊಳ್ಳುತ್ತೀರಿ. நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು அதினதின் காரியத்தை ಆಯಾ ಸಂಗತಿ அதினதின் காலத்தில் ಆಯಾ ಸಮಯಕ್ಕೆ நேர்த்தியாய் செய்கிறவர். ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ அவருடைய ಮುಗಿಸುವವರು. பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಯಾ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆಯಾ ಸಂಗತಿಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ದೇವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகிறவர் நம்முடைய தேவன் தான். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ತಕ್ಕ ಸಹಾಯಕರನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂಥವರು ನಮ್ಮ ದೇವರೇ. ஏற்ற துணை ತಕ್ಕ ಸಹಾಯಕಿ வேற யாரும் உண்டாக்க